ஹாய் நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியலில் குரூப் 4க்கு நாம் தாவரவியலில் பாட்டனியில் முக்கியமான டாபிக்ஸ் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவிலேருந்து பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோ தான். தாவரவியல் தாவரங்கள் பூவா தாவரங்கள், பூக்கும் தாவரங்கள் என 2 வகைகளாக பிரிக்கப்படுது. பூவா தாவரங்களில் ஆஞ்சியோஸ்பெர்ம்னு சொல்லப்படுகிற பூவா தாவரங்கள் தாலோபைட், ப்ரையோபைட், டெரிட்டோபைட் அப்படிங்கிற 3 வகை தாவரங்களாக உள்ளது. பூக்கும் தாவரங்கள் திறந்த விதை தாவரங்கள், திறந்த விதை இலை தாவரங்கள், மூடிய விதை இலை தாவரங்கள் என 2 வகைகளாக பிரிக்கப்படுதா. இதில் தாலோஃபைட் அப்படிங்கிறது ஆல்கா, இதில் பச்சையம் உண்டு. எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். அடுத்து ப்ரையோபைட்டுங்கிறது மெல்லிய ரைசாய்டுகள் மூலம் மண்ணில் ஊன்றி காணப்படும், தண்டு வேறுபாடு இல்லை. ப்ரையோபைட்டில் தண்டு வேறுபாடு இல்லை. அடுத்து டெரிட்டோபைட்டில் வளர்ச்சி அடைந்த வாஸ்குலார் திசு உள்ளதா, கிரிப்டோகேம் எனப்படுது. டெரிட்டோபைட்டில் வளர்ச்சி அடைந்த வாஸ்குலார் திசு உள்ளதா, கிரிப்டோகேம் எனப்படுகிறது. அடுத்து இது பார்த்துட்டோம். டெரிட்டோபைட் வளர்ச்சி அடைந்த வாஸ்குலார் திசு உள்ளதால் கிரிப்டோகேம் எனப்படுது. அடுத்து இரண்டாவது பூஞ்சை பச்சையம் இல்லை. எடுத்துக்காட்டு ஈஸ்ட்டு, அகாரிகசன் அதெல்லாம் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. இதில் பச்சையம் இல்லை. அடுத்து வாஸ்குலார் திசு அற்றவை. எடுத்துக்காட்டு மாஸ், ரிக்ஷியா இதெல்லாம் புனேரியா, மார்க்கன்ஷியா இதெல்லாம் வாஸ்குலார் திசு அற்றவைக்கு எடுத்துக்காட்டுகள். அடுத்து எடுத்துக்காட்டு சைக்கஸ், அமராந்தஸ், நெப்பிரோலிபிஸ், சோலானிசில்லா. இத்தாவரங்கள் எளிய உடல் அமைப்பை கொண்டவைகளாக இருக்குது. சைக்கஸ், அமராந்தஸ் இதெல்லாம் நெப்ளோரிலிபிஸ், சோனோலாசில்லா இந்த தாவரங்கள் எல்லாம் எளிய உடல் அமைப்பை கொண்டவைகளாக இருக்குது. இந்த தாவரங்களில் திசு வேறுபாடு காணப்படுவது இல்லை. இந்த தாவரங்களில் இப்போ பார்த்த இந்த 4 தாவரங்கள்லையும் திசு வேறுபாடு காணப்படுவது இல்லை. வாஸ்குலார் திசு அற்றவை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது திசு வேறுபாடு காணப்படாத தாவரங்கள். அடுத்து விட்டேக்கரின் 5 உலக வாய்ப்பாடு பார்க்கலாம். 5 உலக வாய்ப்பாடுகளை கண்டறிந்தவர் விட்டேக்கர். விட்டேக்கர் தான் 5 உலக வகைப்பாடுகளை கண்டறிந்தவர். ஃபஸ்ட்டு மொனிரா, தெளிவான உட்கரு இல்லாத ஒரு செல் உயிரிகள். எடுத்துக்காட்டு ஒரு செல் உயிரிகள் மொனிரான்னு வகைப்படுத்தினார். இது எடுத்துக்காட்டு பாக்டீரியா, வைரஸ் தான். அடுத்து இரண்டாவதாக அவர் வகைப்படுத்துறது புரோட்டிஸ்டா. இது தெளிவான உட்கரு உள்ள ஒரு செல் உயிரிகள். மேலே மொனிரா இல்லாதது, இது உள்ளது. எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனஸ். மூன்றாவதாக வகைப்படுத்தினது பூஞ்சை. இது பச்சையமற்ற ஒரு செல் அல்லது பல செல் தாவர அமைப்பு. 4வது பிளாண்டே, அது பச்சையமுடைய பல செல் தாவரம். 5வது அனிமாலியா, பல செல் விலங்கு தான் அனிமாலியா. இந்த 5 உலக வாய்ப்பாடுகளை கண்டறிந்தவர் விட்டேக்கர். ஃபஸ்ட்டு பாக்டீரியா பார்க்கலாம். பாக்டீரியா இது சிறு குச்சி என பொருள். பாக்டீரியானா சிறு குச்சி என பொருள்படுது. கண்டறிந்தவர் ஹாண்டன் வான் லூவன்ஹாக், பாக்டீரியாலஜியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். பாக்டீரியாவை பற்றி படிப்பது பாக்டீரியாலஜி. அடுத்து உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாக்டீரியா தான். ஒரு செல் உயிரி புரோகேரியாட்டிக், சாருண்ணி அல்லது ஒட்டுண்ணி. அடுத்து கூட்டு நுண்ணோக்கி மூலமே காண முடியும் பாக்டீரியாவை. அடுத்து தெளிவான உட்கரு சவ்வு இல்லை பாக்டீரியாவுக்கு. டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ உள்ளது. அடுத்து செல் சுவரை சுற்றி தடித்த உறை கேப்சூல் காணப்படும். கேப்சூல் பாலிசாக்கரைடு அல்லது பாலிடெப்டைடால் ஆனது. அடுத்து செல் சுவரில் காணப்படும் பொருள் மெதுவாக மூரின் அல்லது பெப்டிக்ளைகோன் செல்லுது. அடுத்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவின் செல் சுவரில் லைஃபோ புரதமும், கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவின் செல் சுவரில் டெக்யோயிக் அமிலமும் உள்ளன. அடுத்து மரபு பொருள் நியூக்ளியாய்டு அல்லது குரோமேட்டின் உடலம். இது ஒற்றை இலையால் ஆனது. அடுத்து சைட்டோபிளாசத்தில் 70S வகை ரைசோபோம் உள்ளது. சைட்டோபிளாசத்தில் 70S வகை ரைசோபோம் உள்ளது. அடுத்து சைட்டோபிளாசத்தில் காணப்படும் பிளாஸ்மிடு
ஈரிலை டிஎன்ஏவினால் ஆனது. சைட்டோபிளாசத்தில் காணப்படும் பிளாஸ்மிடு ஈரிலை டிஎன்ஏவால் ஆனது. அடுத்து சைட்டோபிளாசத்தில் உள்நோக்கி குளிந்து காணப்படும் அமைப்பு மீசோசோம் எனப்படுது. அடுத்து உணவூட்ட முறை 2 வகைப்படுது. தன் உணவூட்டம், அது ஒளிச்சேர்க்கை மூலம். எடுத்துக்காட்டு பசுங்கந்தக பாக்டீரியாக்கள். வேதிச்சேர்க்கை மூலமாக உணவூட்டம் பண்ணுறது வந்து எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனாஸ் வந்து வேதிச்சேர்க்கைக்கு எடுத்துக்காட்டு. 2 வகை உணவூட்ட முறையில் இந்த 2 வகை தான், ஒளிச்சேர்க்கை, வேதிச்சேர்க்கை. அடுத்து 2வது சார்பு ஊட்ட முறை, இறந்த பொருள் மூலம். எடுத்துக்காட்டு எஸ்சிரிசியா கோலை. இது வந்து வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வடிவங்கள் காக்கஸ் கோள வடிவம். எடுத்துக்காட்டு சைக்கோநாஸ்டாக். அடுத்து மைக்ரோகாக்கஸ் தனி வடிவம். அடுத்து டிப்ளோகாக்கஸ் இரு கோள வடிவம். அடுத்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் சங்கிலி வடிவம். அடுத்து ஸ்டைபைலோகாக்கஸ் திராட்சை கொத்து வடிவம். இவைகள் எல்லாம் பாக்டீரியாக்களை பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம், பாக்டீரியாக்களுடைய வடிவங்கள். அடுத்து பேசில்லஸ் கோல் அல்லது குச்சி வடிவம். எடுத்துக்காட்டு லாக்டோபேசில்லஸ். அடுத்து ஸ்பைரில்லம், அது வந்து சுருள் வடிவ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு லெப்டோஸ்பைரா. அடுத்து விப்ரியோ, இது வந்து கமா வடிவத்தில் இருக்கும். எடுத்துக்காட்டு விப்ரியோ காலரே. அடுத்து காம்புடைய பாக்டீரியா. எடுத்துக்காட்டு கேலியோ நெல்லி பெருஜி நோலா. அடுத்து மொட்டு விடும் பாக்டீரியா. எடுத்துக்காட்டு ரோடோ மைக்ரோபியம். அடுத்து மைசீலிய இலை பாக்டீரியம். எடுத்துக்காட்டு ரெப்டோமைசிஸ் கிரீசியஸ். இதுதான் வந்து மைசீலிய இலை பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து இலை வடிவ சயனோ பாக்டீரியா. எடுத்துக்காட்டு நீல பசும் பாசிகள். இலை வடிவ சயனோ பாக்டீரியாவுக்கு எடுத்துக்காட்டு நீல பசும் பாசிகள். அடுத்து பாக்டீரியாக்களின் இயக்கத்திற்கு உதவுவது தசையிலை. அடுத்து கிராம் பாக்டீரியாவில் காணப்படும் எண்ணற்ற ரோமம் போன்ற அமைப்பு பைலி அல்லது பிம்பீரியன் சொல்லப்படுது. கிராம் பாக்டீரியாவில் காணப்படும் எண்ணற்ற ரோமம் போன்ற அமைப்பு பைலி அல்லது பிம்பீரியே. அடுத்து கசையிலை அடிப்படையில் பாக்டீரியாவின் வகைகள் பார்க்கலாம். கசையிலை அடிப்படையில் பாக்டீரியாவின் வகைகள். ஒற்றை கசையிலைனா மோனோட்ரைகஸ். அடுத்து இருமுறை கசையிலை அப்படின்னா ஆர்பி டிகரைக்கஸ். அடுத்து ஒரு கற்றை கசையிலைனா லோபோ டிகரைசஸ் கஸ். அடுத்து கசையிலை அற்றவைனா ஏடிரைக்கஸ். அடுத்து செல்லை சுற்றி கசையிலைனா பெரிடிரைக்கஸ். இதெல்லாம் வந்து கசையிலை அடிப்படையில் பாக்டீரியாவின் வகைகள், 5 வகைகள். அடுத்து சாதகமற்ற சூழ்நிலையில் பேசில்லஸ் கிளாஸ்ட்ரிடியம் ஆகிய பாக்டீரியங்கள் தன்னை சுற்றி அமைத்து கொள்ளும் முறை எண்டோஸ்போர்கள் எனப்படுகிறது. சாதகமற்ற சூழ்நிலையில் பேசில்லஸ் கிளாஸ்டீரியம் ஆகிய பாக்டீரியாக்கள் தன்னை சுற்றி அமைத்து கொள்ளும் முறை என்னன்னா எண்டோஸ்போர்கள் எனப்படுது. எண்டோஸ்போரில் உள்ள அமிலம் வந்து டிபிகிலோனிக் அமிலம். எண்டோஸ்போரில் உள்ள அமிலம் டிபிகிலோனிக் அமிலம் தான் எண்டோஸ்போரில் உள்ள அமிலம். அடுத்து பாக்டீரியாவின் இனப்பெருக்கம் இரு சம பிளவு முறை தான். பாக்டீரியா எப்படி இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னா இரு சம பிளவு முறையில் தான் இனப்பெருக்கம் செய்கிறது. நன்மை தரும் பாக்டீரியாக்கள் பார்க்கலாம். அடுத்து நன்மை தரும் பாக்டீரியாக்கள் சூடோமோனோஸ் வகை பாக்டீரியாக்கள் பெட்ரோலிய பொருட்களை சிதைக்கின்றன. அடுத்து பாக்டீரியாவில் காற்றில்லா சுவாசம் மூலம் புரதங்கள் சிதைந்து ஒவ்வாத மணமுடைய பொருட்களாக நைட்ரசன் சல்ஃபைடு அமோனியா அமினீஸ் மாற்றுவது அழுகுதல் எனப்படுது. அடுத்து பாலை சுவையூட்டுவதாக மாற்றும் பாக்டீரியாக்கள் லாக்டோபேசில்லஸ் லூகோனாஸ்டா கிரிமோனே தான். அடுத்து பாலை புளிக்க செய்யும் பாக்டீரியா வந்து லாக்டோபேசில்லஸ். இது லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றுகிறது. அடுத்து பாலில் உள்ள புரதம் கேஷின். பாலில் உள்ள புரதம் எதுனா கேஷின். அடுத்து மாவை புளிக்க செய்யும் பாக்டீரியா லுகோனாஸ்டாக் மீசஸ்ட்ரைடிஸ் தான் வந்து மாவை புளிக்க செய்யும் பாக்டீரியா லுகோனாஸ்டாக். அடுத்து
நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா சயனோ பாக்டீரியா வகை. எடுத்துக்காட்டு அசிஸ்டோபாக்டர் அசிட்டை, அனபினா, அசோலா, நாஸ்டாக் இதெல்லாம் வந்து நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியாக்கள், அதாவது சயனோ பாக்டீரியா வகைகள். அடுத்து அவரை குடும்ப வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். அவரை குடும்ப வேர் முண்டுகளில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம். அடுத்து புகையிலை தேயிலை மணக்கவும் தோல் பதனிடும் பயன்படும் பாக்டீரியா கிளாஸ்ட்ரிடியம் தான். புகையிலை தேயிலை மணக்கவும் தோல் பதனிடவும் பயன்படும் பாக்டீரியா. அடுத்து கொசுவை ஒழிக்க பயன்படும் பாக்டீரியா பேசில்லஸ் துரிஞ்செனிசிஸ் தான் வந்து கொசுவை ஒழிக்க பயன்படும் பாக்டீரியா. அடுத்து தீமை தரும் பாக்டீரியாக்கள். பாக்டீரியாக்களால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள். எலுமிச்சையில் வந்து கேன்சர், அதாவது சாந்தோமோனஸ் சிட்ரி, பேசில்லஸ் கிராம் நெகட்டிவ் வகையில். கேரட்டில் வந்து மென் அழுகல் நோயை உண்டு பண்ணுது. நெல்லில் வந்து ஃப்ளைட் நோய், வெப்பு நோய், சாந்தோமோனஸ் சிட்ரி. அடுத்து பாக்டீரியா இதெல்லாம் வந்து எலுமிச்சையில், கேரட்டில், நெல்லில் இருந்தால் பாக்டீரியாவால் தாவரங்களுக்கு ஏற்படும் நோய்கள். அடுத்து பாக்டீரியாக்களால் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் பாக்டீரியாக்கள். உணவு நஞ்சாதல் கிளாஸ்ட்ரிடியம், அது வந்து டைஃபாய்டு வந்து கால்மோனோலா டைஃபி பாக்டீரியாவால் உண்டாகுது. லெப்டோஸ்பைரோசிஸ் எலி சிறுநீர் மூலம் பரவும் இந்த நோய் வந்து லெப்டோஸ்பைரா இண்டோரோக்கன்ஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் பரவுது. அடுத்து காச நோய் வந்து மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் குளோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவால் காச நோய் மனிதனுக்கு பரவுது. அடுத்து தொழுநோய், சமூக நோய் அல்லது ஹான்சனிங் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மைக்ரோ பாக்டீரியம் லெப்ரே மூலமாக பரவுது. அடுத்தது குலாரா அதாவது இது வந்து காலரை வந்து விப்ரியோ காலரே அப்படிங்கிற பாக்டீரியாவால் மனிதனுக்கு பரவக்கூடிய நோய் தான் காலரா. அடுத்து விலங்கு நோய்கள். விலங்குக்கெல்லாம் என்ன நோய்கள் பரவுது பாக்டீரியா மூலமாக அப்படின்னா ஆந்த்ராக்ஸ், அது வந்து பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ். இது மனிதனையும் இது பாதிக்குது, விலங்கையும் பாதிக்குது. எந்த பாக்டீரியானா பேசில்லஸ் ஆந்த்ராக்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா மனிதனையும் விலங்குகளையும் பாதிக்கிற பாக்டீரியாவாக இருக்கிறது ஆந்த்ராசஸ். அடுத்து நுரையீரல் காசநோய். டியூபர்குலின் தோல் நோய் சோதனை மூலம் உறுதி செய்யலாம் நுரையீரல் காசநோயை. அடுத்து எஸ்செரியா கோலை பாக்டீரியா. இது வந்து கோல் வடிவம், கிராம் நெகட்டிவ் வகை, மனிதன் மற்றும் விலங்கு குடலில் வசிக்கிறது. எஸ்செரியா கோலை பாக்டீரியா தான் நம்ம மனிதன் குடல்லையும் விலங்கு குடல்களையும் வசிக்கிற பாக்டீரியா இதுதான். அடுத்தது நியூக்ளியஸ் பகுதியில் ஈரிலை டிஎன்ஏ, ஜீனோமிக் டிஎன்ஏவும் உண்டு. அடுத்து சைட்டோபிளாசத்தில் உள்ள வட்ட வடிவ ஜீனோம் அல்லது டிஎன்ஏ பிளாஸ்மிட் எனப்படும் இவ்வகை பாக்டீரியாவில் பிம்பிரியே காணப்படுகிறது. அடுத்து இனப்பெருக்கம். இரு சமப்பிளவு முறையில் தான் இனப்பெருக்கம் நடைபெறுது. அப்புறம் இணைவு முறையிலையும் இனப்பெருக்கம் நடைபெறுது கோலை பாக்டீரியாவில். எஸ்செரியா கோலை பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் இரு சமப்பிளவு முறையிலும் இணைவு முறையிலும் நடைபெறுகிறது. அடுத்த வீடியோவில் நம்ம வைரஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.